சோனா பேக்ரவுண்ட் ஸ்கோர் வருது. நான் அப்படியே போட்டோ எடுத்துக்கிட்டேன். கேமரா வச்சிருந்தீங்களா? என் கண்ணுங்கிற லென்ஸ் ஓப்பன் ஆச்சு. என் ஹார்ட்டுங்கிற டார்க் ரூம்ல அவளை പടമാക്കിக்கிட்டேன். ഞാൻ പറയുന്ന രീതി അതുപോലെ മേക്ക് ചെയ്ത ചെയ്തോണ്ടിരിക്കുന്നത് വാലി മൂവിയാണ്. അപ്പൊ അതിൽ നമ്മൾ 2 സീനും ഒരു സോങ് റിയാക്ഷൻ ചെയ്തിട്ടുണ്ടായിരുന്നു. അപ്പൊ നമ്മള് ശരിക്കും ഭയങ്കര കൂളായിട്ടാണ് ഇപ്പൊ പോയിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. പ്രത്യേകിച്ച് ആ സോങ് കൂടി ഒന്നുകൂടി കുറച്ചും കൂടി കൂളാക്കി മാറ്റി. ആ ഒരു ബ്യൂട്ടിഫുൾ സോങ് തന്നെയായിരുന്നു. കാരണം എല്ലാ രീതിയിലും അടിപൊളി സോങ് നമ്മൾ കഴിഞ്ഞ ദിവസം പറഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നു. അതായത് അവരുടെ കെമിസ്ട്രി ഒന്നും കൂടി നമ്മളെ ഇഷ്ടപ്പെടുത്തുന്ന ഒരു സോങ് കൂടിയായിരുന്നു ആ ഒരു ഏപ്രിൽ മാസത്തിൽ എന്ന് പറഞ്ഞിട്ട്. അപ്പൊ അതിനകത്ത് നമ്മൾ പറഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നു കുറെ അധികം ബ്രില്യൻ സംഭവങ്ങളാണ്. എനിക്ക് അത് എല്ലാത്തിന്റെ ഒരു കോമ്പിനേഷൻ ആയതുകൊണ്ട് തന്നെയാണ് അത് അത്രയും ബ്രില്യന്റ് ആയിട്ട് വന്നത്. പക്ഷെ നമ്മളധികം കേട്ടിട്ടില്ല ഈ സോങ്. ഇതിന്റെ ട്യൂൺസ് മാത്രം എവിടേക്കോ ഇങ്ങനെ കേട്ടൊരു എന്ത് പറഞ്ഞാലും പൊളി സോങ് ആണ്. സംഭവം പൊളി സോങ് ആണ്. സീനിന്റെ അകത്താണെങ്കിൽ അതിന് മുന്നത്തെ സീനിൽ തന്നെ നമുക്ക് കണ്ടിട്ട് മനസ്സിലായിട്ടുണ്ടായിരുന്നു അവർ 2 ക്യാരക്ടർ അവരുടെ രണ്ടുപേരുടെയും ഒരു ഇമാജിനേഷൻ ആയിട്ടാണ് തോന്നുന്നത് കാണിക്കുന്നത് അല്ലെ. രണ്ടുപേരും ഏകദേശം മറ്റേ അജിത് സാറിന് ഓൾറെഡി ഇഷ്ടമാണ്, സിമ്രൻ മാമിന് ഇഷ്ടമായി അവിടെ. അപ്പൊ ആ 2 ക്യാരക്ടേഴ്സിന്റെയും ഒരു ഇമാജിനേഷൻ കഴിഞ്ഞിട്ടാണ് തോന്നുന്നത് കാണിക്കാൻ പോകുന്നത്. അപ്പൊ എന്തായാലും എവിടെയാണ് ട്വിസ്റ്റ് വരുന്നത് എന്നുള്ളത് നമുക്ക് നോക്കാം. അടുത്ത സീനിൽ എന്താ സംഭവിക്കാൻ പോകുന്നത്. തുടങ്ങിയാലേ? റെഡിയല്ലേ? ആ സോങ് കഴിഞ്ഞിട്ടുള്ള ഏകദേശം മറ്റേ ഡ്രീം പോലെ. അപ്പൊ ഇവിടെ കുറച്ചും കൂടി പെർസ്പെക്റ്റീവ് സിമ്രൻ മാമിന്റെ ആളുകൂടെ ഹലോ யாரு who is that யாரு நான் பிரியா. பிரியா பிரியா நீ ப்ராப்ளம்? பெரிய ப்ராப்ளம் ஒண்ணும் இல்ல, தூக்கம் வரல. எனக்கு தூங்க விடாம பண்ணிட்டீங்க. அடடா தேவா நீ கேட்டா நான் சொந்தம் உங்களை என்ன பண்ணேன்? நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு போயிட்டீங்க. நான் உங்களே நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? என்னையவா நினைச்சிட்டு இருந்தீங்க? உங்களேனா? உங்களே இல்ல, உங்களே மீன்ஸ் நீங்க அண்ட் சோனா, அந்த உங்களே நினைச்சிட்டு இருக்கேன். ஓ இதுல ரூப் வேற மாதிரி போகுது. சிவா நீங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். என்ன? நான் சோனாவை பார்க்கணும். என்னது? நான் சோனாவை பார்க்கணும். മറ്റേ ക്യാരക്ടർ പറഞ്ഞില്ലെന്ന്. ஓகே 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 சாரி அவளை நானே பார்க்க முடியாது, நீங்க எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னேன். நீங்க சரியான முட்டாளுங்க. யாரு? நானு? ஆமா, சோனா போயிட்டாங்க நேர்ல சொல்லிட்டீங்கல்ல. நான் பார்க்கணும்னு சொன்னது சோனாவோட போட்டோ. எனக்கு தெரியும் நீங்க கண்டிப்பா வச்சிருக்கீங்க. நீங்க தாடி இல்லாத தேவதாசா இருக்கலாம், போட்டோ இல்லாத லவரா இருக்க முடியாது. நாளைக்கு கிளாஸ்க்கு வரும்போது கண்டிப்பா போட்டோவோட வரணும். என்ன? ஓகே ஓகே குட். ജ്യോതിക മാമിന്റെ ഫോട്ടോ ഡൗട്ട് എനിക്ക് ഫോട്ടോ തപ്പി എടുക്കണമല്ലോ. 2 അടിക്കാ പെട്ട് രാവിലെ ക്ലാസ്സിന് പോകും. മറ്റേ ക്ലാസ് കമ്പ്യൂട്ടർ ക്ലാസ്. நீ கேனடா தெரியும், அடவுல பெரிய கேனடா இப்பதான் தெரியும். போட்டோ என்ன பண்றது? விவேகிനെ വിളിക്കോ? போட்டோ கேட்டாளா? என்கிட்ட கேபி சுந்தராம்பாள் போட்டோ இருக்கு, அதை டச் பண்ணி கொடுத்தா நீ ஒத்துக்க மாட்டேன். நீ வந்து போய் எப்படி வளவளன்னு பேசிட்டு இருக்காத. இப்போ நான் என்ன பண்ணணும் அதை சொல்லு. அது நான் ஏன்டா வளவளன்னு பேசுறேன்? ஏய் பைக்கப்பா கொஞ்சம் வண்டி எடுத்து வந்து சோனா போட்டோ தானே வேணும். ஓகே ஓகே நிமிஷம் வெயிட் செய்யடி. ஓகே 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 അവിടെ போயிட்டு எடுக்கும். மொத்தம் எத்தனை பேர் வர்க் பண்றாங்க? 30 பேர். ஒரு நாளைக்கு எவ்வளவு பிசினஸ் நடக்குது? 30,000. டோட்டல் பில்டிங் காஸ்ட் எவ்வளவு ஆகுது? 2 crores. டோட்டலா உங்க வேல்யூ என்ன? 5 crores. ஒரு நிமிஷம் எதுக்கு இதெல்லாம் கேக்குறேன்? ஒண்ணும் இல்லைங்க, நான் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கணும். பாஸ்போர்ட் போட்டோ எடுக்க இதெல்லாம் கேட்க நீ? சும்மா ஒரு ஜெனரல் நாலேஜ்க்காக கேட்டேன். நீங்க போய் ரெடி பண்ணுங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். ഭയങ്കര കോൺഫിഡൻസ്. என்ன வேணும் சார்? ஒண்ணு இல்லைங்க, ஒரு அழகான பொண்ணு போட்டோ இருக்கா? ஏன் போட்டு வேணுமா? நீங்களே வந்தாலும் வேண்டாம். ഓ இவா தான் நான் தேடி வந்த சோனா. எடுத்துற வேண்டிதான். ഒരു ക്യാരക്ടറിനെ അവർ സൃഷ്ടിക്കണം. சாரி, அத நான் ஏவிஎம் ஸ்டுடியோலயே எடுத்துக்கிறேன். பாத்தியா, ஊட்டி பேக்ட்ராப்ல ஒரு ஹில் ஸ்டேஷனே ஜோல் ஸ்டேஷனா மாத்திருக்கா பாரு. எப்பரா கிடைச்சு? உள்ள போனேன், ஆளை பார்த்தேன், தோளை தொட்டேன், அவன் சுத்தனா, நான் சுட்டுட்டேன். இந்த பொண்ணை பார்த்தா சோனாங்கிற பேருக்கு ஏதா மாதிரி இருக்கு. இனிமே இவ தாண்டா உன் கனவு கண்ணி சோனா. அட பாவி, பிகரை பார்த்தோன்னே ஃப்ரெண்ட்ஷிப்பே டைவர்ஸ் பண்ணிட்டீங்கடா. புரிங்க இப்ப கொடுங்க. ആള് അതില് ഭയങ്കര ക്രേസ് ആയി. ரொம்ப அழகா இருக்காங்கல்ல? எங்க மீட் பண்ணீங்க? கம்ப்யூட்டர் கிளாஸ்ல. ஊட்டில போட்டோல மீட் பண்ணேன். போட்டோல ஊட்டில மீட் பண்ணேன். கண்டதும் காதலா? Is it love at first sight? Is it love at first sight? വെറുതെ ഡിഗ് ചെയ്യുന്നു. Second sight. Second sight? ഓക്കെ 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 കഥ ജസ്റ്റ് പറയുന്നു ക്രിയേറ്റ്. Second sight? അങ്ങനെ சிவா சொல்லுங்களேன், எங்க மீட் பண்ணீங்க?
இப்படி love ഓൾമോസ്റ്റ് பண்ணீங்க? സ്റ്റോറി പോലെ. சொல்றேன். மார்னிங் 6 o'clock ஊட்டில அந்த லேசான பனியில அந்த குளிர்ல நான் ஜாகிங் பண்ணி வந்துட்டு இருந்தேன். என்னோட கால்கள் சுகமா சுகந்தமா ஓடிட்டு இருந்தது. ஆ? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு நான் yellow கலர் டிஷர்ட் போட்டிருந்தேன். என்ன கலர்? yellow கலர், மாத்தி காட்டு கலர். ப்ளூ. அது ஓகே. மேல சொல்லுங்க. எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு. Imagine அது ஞாபகம் இல்ல. என் கூட இன்னும் கொஞ்சம் பேர் ஜாகிங் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. ആ. വേറെ ആൾക്കാരെ കൊണ്ടുവന്നല്ലോ. ஆ திடீர்னு எனக்கு தோணுச்சு. திரும்பி பார்த்து மனசு சொல்லிச்சு. திரும்பி பார்த்தேன். அங்க தூரமா ஒரு பொண்ணு ஓடி வந்துட்டு இருந்தா. ഓ. சீதெடுத்து போய் அவளை கிட்ட பார்க்கணும்னு ஆசையா இருந்தது. அதனால என் லெக்கோட ஸ்பீடை 4, 3, 2 குறைச்சு மெதுவா ஓட ஆரம்பிச்சு. வந்தா கிட்ட வந்தா பட்டு மின்னல் மாதிரி எனக்கு கிராஸ் பண்ணி ஓடிட்டா. திரும்பவும் நான் என் லெக்கோட ஸ்பீடை 2, 3, 4 கூட்டி வேகமா ஓட்டேன். ஓடி 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 போய் அவளை பார்த்தேன். ஓ ஓ ആ? சூப்பரா இருந்தது. ஐயோ நான் பேச சொன்னேன். போய். I don't believe it. ஓகே ஒத்துக்கிறேன். நீங்க என்ன நினைச்சீங்களோ அதான் பார்த்தேன். ஒரு பொண்ணு இப்படி எல்லாம் பாத்தீங்க? கதையை வச்சுட்டு இத பாருங்க, நான் உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறேன். பிடிக்கலன்னா சொல்லுங்க, போய் சொல்றேன். என்ன உண்மையை சொல்லட்டுமா போய் சொல்லட்டுமா? சரி சொல்லுங்க. என்ன சொன்னேன்? நான் அவளை பார்த்துட்டு உடனேன்னா அவன் என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தா. அவன் என்ன சொல்ல வந்தான்னு கேட்க போனேன். அடுத்த செகண்ட் பள்ளத்தை விழுந்து கிடந்தேன். அப்பதான் தெரிஞ்சது அந்த இடத்துல பள்ளம் இருக்கு, பார்த்து போடான்னு சொல்லியிருக்கான்னு. ആ. വീണുള്ള രീതിയില് മേക്കിംഗ് ഒരേ സമയം രണ്ടുപേരും കളി. அவளே எனக்கு கை கொடுத்து தூக்கி விட்டா. திரும்பவும் நாங்க ஓட ஆரம்பிச்சோம். நிறுத்துங்க நிறுத்துங்க. லவ் செகண்ட் சொல்லிட்டு என்ன பண்ண சொல்லிட்டு இருக்கீங்க? அடுத்தது அதான். எங்க ரன்னிங் ஜாகிங் ஆய், ஜாகிங் வாக்கிங் ஆய், வாக்கிங் ஸ்டாப் ஆய் அப்படியே நின்னுட்டோம். ஏன்னா நாங்க வந்த ரோட் ரெண்டா பிரிஞ்சது. ரைட்ல ஒண்ணு, லெஃப்ட்ல ஒண்ணு. யார் எந்த பக்கம் போறதுன்னு தெரியல. நாங்க அப்படியே நின்னுட்டோம். அப்ப அவன் என்கிட்ட சொன்னா, இப்படியே லெஃப்ட்ல போனா சோனா பொக்கே ஷாப்னு ஒண்ணு வரும். இதை எதுக்கு என்கிட்ட சொல்றா? ஏன் உங்களுக்கு பொக்கே வேணுமா? ஐயோ நான் அதுக்கு சொல்லல. அது எங்க ஷாப். அப்போ சோனா நான் தான். I'm சிவா. அவ கை கொடுத்தா, நானும் கை கொடுத்தேன். വെറൈറ്റി അല്ലേ? ആ பாய். കുക്ക്ഡ് അപ്പ് സ്റ്റോറി ആണെങ്കിലും കേൾക്കാൻ കാണാൻ രസം. நடக்க ஆரம்பிச்சோம். லவர் செகண்ட் செட் தானே, அடுத்தது அதுதான் வரேன். இது பாரு பிரியா, நான் ஒரு பொண்ணு கிட்ட பேசும்போதெல்லாம் அவன் முகத்தை பார்த்து பேசுறதே இல்ல. இப்ப நான் உங்ககிட்ட எவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்கேன். உன் முகத்தை பார்த்து பேசுறேன்னா இல்ல. நான் மட்டும் இல்ல, எல்லா ஆம்பளைங்களும் அப்படிதான். அந்த மாதிரிதான் ஊட்டில சோனா கிட்ட அவ்வளவு நேரமா பேசியிருந்தானோ நான் அவன் முகத்தை சரியா பார்க்கவே இல்லை. அவளை ஒரு தடவை நல்லா பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. அவளை பார்க்கணுங்கிறதுக்காகவே அவளை கூப்பிட்டேன். சோனா, நான் அவ கிட்ட போனேன். அவளை தொட்டேன். அவ வெக்கப்பட்டான். இப்படிதான் ஐ டு ஐ அவளை பார்த்தேன். அவளை அப்படியே போட்டோ எடுத்துக்கிட்டேன். கேமரா வச்சிருந்தீங்களா? என் கண்ணுங்கிற லென்ஸ் ஓப்பன் ஆச்சு. என் ஹார்ட்டுங்கிற டார்க் ரூம்ல அவளை படமாக்கிக்கிட்டேன். ഊഫ്. ഞാൻ പറയുന്ന രീതി അതുപോലെ മേക്ക് ചെയ്തവിടെ. ഓ ஏய், பிரியா பிரியா, ഇറ്റ്സ് ഇൻട്രസ്റ്റിംഗ്. നരേഷൻ വെരി ഇൻട്രസ്റ്റിംഗ്. നമുക്കും അതെ ഇൻട്രസ്റ്റിംഗ്. ഓ ഭയങ്കര ആ ഒരു ക്രിയേറ്റിവിറ്റി അവിടെ. ஹலோ டாடி, என்னடா பிரியா, எப்படி இருக்க? உன்னோட மெட்ராஸ் எப்படி இருக்கு? மெட்ராஸ் நேத்து வரைக்கும் நல்லதா இருந்தது. இன்னைக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. நான் பாம்பேல உமா வீட்ல இருந்து பேசுறேன். நாளைக்கு உமாக்கு மேரேஜ். அப்படியா? நான் விஷ் பண்ணேன்னு சொல்லு. ஓகே. ஆமா, நீ இப்ப கல்யாணம் பண்ணிக்க போற? நல்லவனா ஒருத்தர் கிடைக்கணும்ல. இந்தியாவில் படிக்கணும்னு அனுப்பிச்சு வச்சேன். டிகிரி முடிச்சுட்டு வர வேண்டியது. பிஎஸ்சி முடிச்சுட்டேன்னு ஃபோன் பண்ணேன். கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு ஃபோன் பண்ணேன். கையோட கல்யாணமும் பண்ணிட்டேன்னு ஃபோன் பண்ணேன்னா டாடி, நீயும் மாப்பிள்ள பார்க்க மாட்டேங்கிற, என்னையும் பார்க்க விட மாட்டேங்கிற. ஓகே, நான் ஒருத்தரை லவ் பண்ண போறேன். போதுமா? ஒருத்தன் கிடைக்கிறதானே கஷ்டம். அந்த ஒருத்தரை கிடைச்சாச்சு. கிடைச்சாச்சா? கிடைச்சாச்சுன்ற? இனிமேதான் லவ் பண்ண போறேன்ற? ஓகே, கிட்டத்தட்ட லவ் பண்ண போறேன். போதுமா? அது என்ன கிட்டத்தட்ட? சரி, அந்த கிட்டத்தட்ட லவ் பண்ற விஷயத்தாவது அவன்கிட்ட சொல்லிட்டியா? இல்ல. அவன் தான் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கானே. டாடி, என்ன சத்தமே காணும்? என்னடா குழப்பற? அவன் உன்னத்திய லவ் பண்றான்னா நீ எப்படி அவனை லவ் பண்ண முடியும்?
அவனை லவ் பண்ண பொண்ணு அவனை விட்டுட்டு போயிட்டா. ஆனா இவன் மட்டும் அவளையே நினைச்சிட்டு இருக்கான். அதனாலதான் நான் அவனை லவ் பண்றேன். 5000 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருந்துட்டு என்ன குழப்பாத. போனவே இல்ல பாட்டி பெரியனா இல்லனா கூட சின்னனா எவ்வளவு சின்சியரா படிச்சிட்டு இருக்கான் பாருங்க. என்னத்த படிக்கிறானே யாருக்கு தெரியும்? யாருக்கு வந்தா தானே தெரியும். ஆமா பெரியவன் கல்கத்தால இருந்து எப்ப வரான்? ஐயோ பாட்டி பெரியனா படிக்கிறது റെഫറി എന്തെങ്കിലും സ്റ്റോറി എന്തെങ്കിലും ചിലപ്പോ വെറുതെ പഠിക്കുന്ന പോലെ എന്ത് പഠിക്കുന്നു മലയാളമല്ല കുറച്ചുകൂടി മറ്റേ രീതിയിൽ പെർഫെക്റ്റ്. ബീജ് മാറിയല്ലോ, ഒരു വില്ലൻ ഷെയ്ഡ് വന്നല്ലോ ചെറുതായിട്ട്. ദൈവമേ സീനാവാ. നമ്മൾ ഇഷ്ടപ്പെടുത്തിയാണ് ക്യാരക്ടർ. ഫസ്റ്റ് വന്നൊരു വില്ലൻ ആ കണ്ണ് കാണിച്ചു. പിന്നെ മറ്റേത് ആളുടെ ഒരു മറ്റേ ഇതില്ലേ എന്തും നേടുന്ന ആളാന്നുള്ളത് ഏകദേശം പറഞ്ഞായിരുന്നു. അതും കൂടിയാണ് ക്യാരക്ടർ. സക്സസ് അല്ലേ? പിന്നെ കൺഫ്യൂസ് ആവാനുള്ള സാധ്യത കൂടുതലല്ലേ, കാരണം ഏകദേശം പക്ക ലുക്ക് ലൈക്സ് ആണ് രണ്ടുപേരും. ഞാൻ ഒരു സംസാരിക്കാൻ പറ്റില്ല എന്നുള്ളൊരു സാധനം മാത്രമേ ഉള്ളൂ, കേൾക്കാൻ പറ്റില്ല. പക്ഷെ എന്തിനാ നോട്ട് ചെയ്യുന്നത്? ചിലപ്പോ ഇഷ്ടപ്പെട്ടിട്ടുണ്ടാവും കണ്ടപ്പോ. അന്നും പറഞ്ഞ കഥയിൽ മറ്റേ സ്ഥലത്ത് ഞാൻ കണ്ണുകൊണ്ട് ഫോട്ടോ എടുത്ത്, ഇവിടെ ഡയറക്റ്റ് ഫോട്ടോ എടുത്ത് ഇല്ലേ? ഫസ്റ്റ് കണ്ടപ്പോ അങ്ങനെ തോന്നില്ലേ? എന്താ ഈ പെൺകുട്ടിയെ കാണാമോ? இல்ல கண்டுபிடிச்சு கொடுக்கணும். ஞானம் அதெல்லாம் പറഞ്ഞது. நீங்க சொல்றது வேற, நான் சொல்றது வேற. அவங்க யாருன்னே எங்களுக்கு தெரியாது. அட்ரஸ் கண்டுபிடிக்கணும். ஓ എന്താ பர்பஸ்? எங்க அட்வர்டைஸ்மென்ட் கம்பெனில மாடலா யூஸ் பண்ண நினைச்சிருக்காரு. வழியில பாத்துருக்காரு, டேக் பண்ணிட்டாரு. அட்வர்டைசிங் பிசினஸ் அந்த பேசல. ഈ പ്രൈവേറ്റ് ഡിറ്റക്റ്റീവ് ജോബ് പേസാകും. പ്ലീസ് കം ടു ദി പോയിന്റ്. പോയിന്റിന് ആളുടെ വന്നു. ഞാൻ പോയിന്റിനെ കുറിച്ച് ഞാൻ സംസാരിക്കുന്നത്. ഓ മലയാളം അറിയാം. മിണ്ടാതെ കൊള്ളാതെ അവിടെ നിന്നാ എന്താ അർത്ഥം? വിൻഡോയിൽ കൂടി എന്താ നോക്കുന്നത്? അവിടെ ആ പെൺകുട്ടി കിട്ടില്ല. ഇവിടെ വരോ? വരൂ സാറേ. വരൂ സാറേ. ഈ പാലക്കാട് നായകളത്തിൽ ഒരു മെഡ്രാസാല് മുംബൈക്ക് വന്ന് ഒരു പെൺകുട്ടിയോട് ഇംപ്രസ് ആയി അവളെ കണ്ടുപിടിച്ചു കൊടുക്കാൻ പറയുന്നെങ്കിൽ അവിടെയാണ് he is great. யாரு? എന്റെ ഗുരുവായൂരപ്പൻ, കോഡ് ഗുരുവായൂരപ്പൻ. സർ உங்களுக்கு இப்ப எவ்வளவு வேணும்? 1 கோடி. ഭയപ്പെടണ്ട. ഞാൻ പറഞ്ഞത് എന്റെ ഫീസ് അല്ല, മുംബൈ പോപ്പുലേഷൻ. എനിക്ക് 50,000 അത് ഒരു വിസിറ്റിംഗ് കാർഡ് കണ്ടു കൊടുത്താൽ ഈ പെൺകുട്ടിയുടെ അഡ്രസ് കണ്ടുപിടിച്ച് ഞാൻ അയച്ചു വെക്കും. ചിലപ്പോ അങ്ങനെ അല്ലാതായിരിക്കാം, എന്തോ. കാരണം ഒരാളെ നെഗറ്റീവ് ഷെയ്ഡിൽ വരണ്ടേ. എങ്ങനെ വരുമെന്ന് അറിയില്ല, എങ്ങനെ വരുമെന്ന് അറിയില്ല. ഹലോ ஹலோ யாரு? நான் யாரோ இருந்தா என்ன? Can I speak to Shiva? நான் சிவா தான் பேசுறேன். நீங்க? Shiva. பிரியா. Hi Shiva, எப்படி இருக்கீங்க? பிரியா, முதல்ல பேசுறது யாரு? நானா? நீங்களா? முதல்ல பேசுறது நீங்களா? குரல மாத்தி பேசுறேன். ஐயோ, என்ன டாலண்ட் உங்களுக்கு? என்னால கண்டுபிடிக்க முடியலையே. ஏய், ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாம் மிமிக்ரி பண்ணிருக்கேனே. ஓ அப்படியா? அதானே. ட்ரெய்னிங் இல்லாம இவ்ளோ கரெக்ட்டா பண்ண முடியாது. அப்புறம் பாம்பேல ஃப்ரெண்ட் மேரேஜ் எல்லாம் எப்படி இருந்தது? அதெல்லாம் ஓகே, பட் எனக்கு தான் மூட் எல்லாம் உங்க மேலயே இருந்தது. கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். இந்த உங்களங்கிறது as this நான் சொன்னதானா? நீங்களும் சொன்னா லவ் பண்ணது லவ் செகண்ட் சைட்டோட முடிச்சிட்டீங்க. அப்புறம் கேட்கலாம்னு பார்த்தா கரெக்ட்டா நந்தி மாதிரி ஃப்ரெண்ட் மேரேஜ் வந்துருச்சு. மீதி கதையை கேட்கணும்னு எவ்வளவு இன்ட்ரெஸ்டடா இருக்கேன் தெரியுமா? நாளைக்கு நம்ம மீட் பண்றோம், நிறைய பேசுறோம். ஓ நிறைய பேசலாம். ஃப்ரெண்டனா? நம்ம லைன்ல ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். நாம நாளைக்கு பேசுவோம். പറയുന്നില്ല കേട്ടോ ട്വിൻസ് ആണ്. குட் நைட். എന്താ പറയത്തെ? അല്ല ഇവർ കണ്ടിട്ടല്ലേ ഇതുവരെ. இன்னைக்கு சோனா வேற மாதிரி சொல்ல போறேன். எப்படி? எப்படினா സോങ് ആണോ? സോങ് ആണോ? അങ്ങനെ എന്തോന്നു സ്റ്റോപ്പ് ചെയ്യുന്ന അറിയില്ല സോങ് ആണോ ഇല്ലെന്നുള്ളത്. പക്ഷെ എന്തായാലും നമുക്ക് ആ ഒരു സീൻ കഴിഞ്ഞല്ലോ. ശരിക്കും മൂവിക്കുള്ളിലെ വേറൊരു കഥ അല്ലെ? മൂവിക്കുള്ളിലെ മൂവി എന്ന് പറയാൻ വലിയ വേറൊരു കഥയെന്ന് വേണമെങ്കിൽ നമുക്ക് പറയാം.
ഇനി ആ കഥ തന്നെയാണോ ഇവിടെ ഇപ്പുറത്ത് സംഭവിക്കാൻ അറിയില്ല. പക്ഷെ അതിന്റെ ഒരു മറ്റേ സിമിലാരിറ്റി അവിടെ കാണിച്ചല്ലേ. അത് ഫസ്റ്റ് ടൈം കാണുമ്പോൾ ഒരു ഫോട്ടോ എടുക്കുന്ന അവിടെ കണ്ണുകൊണ്ടാണെങ്കിൽ ഇവിടെ ഡയറക്റ്റ് ക്യാമറ തന്നെ ഉപയോഗിച്ചു. പക്ഷെ അത് നെക്സ്റ്റ് സീനിലാണ് മാറ്റി മറിക്കുകയും ചെയ്തു. കാരണം മോഡലിനെ നമ്മൾ കൺഫ്യൂഷൻ ആക്കി. അല്ലെ നമ്മൾ ചിലപ്പോൾ മറ്റേ തന്നെയായിരിക്കും പറയാൻ പറ്റില്ല. ചിലപ്പം ആ ഒരു ബിസിനസ് മൈൻഡുള്ള ആളും കൂടിയല്ലേ. ചിലപ്പം കണ്ടപ്പോ ഇഷ്ടപ്പെട്ടപ്പോ ഒരു മോഡൽ ഫേസ് തോന്നിയിട്ട് അങ്ങനെ ആവാം. കാരണം അത് ലുക്കല്ലേ കാണാൻ വേണ്ടിട്ട്. അപ്പൊ അതും കൂടി ആവാം. അപ്പൊ എന്തായാലും നമുക്ക് നോക്കാം എന്താ സംഭവിക്കാന്നുള്ള. പക്ഷെ ആ ഒരു ചെറിയൊരു നെഗറ്റീവ് ഷെയ്ഡ് അവിടെ വന്ന പോലെ തോന്നിയിട്ടുണ്ടായിരുന്നു ബാക്ക്ഗ്രൗണ്ട് സ്കോറിലും. പിന്നെ കണ്ണ് കാണിച്ചതാണ് അവിടെയാണ് ചെറിയൊരു നെഗറ്റീവ് ഷെയ്ഡ് കാണിച്ചത്. പക്ഷെ ആള് ഭയങ്കര പാവമാണ്, അതാണ് സംഭവം. മനസ്സിലാവുന്നില്ല. പക്ഷെ ആള് കുറച്ചും കൂടി ആറ്റിറ്റ്യൂഡും സംഭവങ്ങളൊക്കെ പിടിച്ചേക്കുന്നതുകൊണ്ട് പറയാൻ പറ്റില്ല ഏത് സമയത്താണ് മാറുന്നത് എന്താന്നുള്ളത്. കാരണം ആ ഒരു ഫസ്റ്റ് പറഞ്ഞൊരു അനിയൻ തന്നെ ഒരു സ്ഥലത്ത് പറയുന്നുണ്ട് ചേട്ടൻ എന്ത് ആഗ്രഹിക്കുന്നുണ്ടെങ്കിലും പോകുന്നുള്ളൂ. കാരണം അങ്ങനെയുള്ള ക്യാരക്ടേഴ്സ് എന്ന് പറയുന്നത് നമുക്ക് അറിയാലോ. അതായത് അവരെന്ന് വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ അവര് മറ്റേ കോസ് സംഭവങ്ങളൊന്നും നോക്കില്ല. ജസ്റ്റ് ഒക്കെ അവർക്ക് എന്താണ് ആഗ്രഹിക്കുന്നത് അതങ്ങനെ എടുക്കും, അത്രേ ഉള്ളൂ. പക്ഷെ ഇവിടെ നമ്മൾക്ക് എന്ന് വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ എങ്ങനെ ഇത് എനിക്ക് തോന്നുന്നത് കുറച്ച് ട്വിസ്റ്റിംഗ് ആയിട്ടുള്ള സംഭവം ഉണ്ടാവാനായിട്ട് സാധ്യതയുണ്ട് തോന്നുന്നുണ്ട്. പിന്നെ എടുത്ത് പറയേണ്ടെന്ന് അറിയാം, കഴിഞ്ഞ സീനിന്റെ അകത്ത് ആ ഒരു വർണ്ണിക്കുന്ന ആ ഒരു സംഭവം, അതായത് ആ ഒരു കഥ പറയുന്ന സമയത്ത് ആ സീൻ കാണിച്ചത് രണ്ട് സ്ഥലത്ത് അപ്പുറത്തും ഇപ്പുറത്തും കാണിക്കുന്ന സമയത്ത് ഭയങ്കര ഒരു മേക്കിംഗ് ഫീല് ഭയങ്കര കിട്ടിയല്ലേ. കാരണം വെച്ചാൽ ആ ഒരു കാണിച്ചിരിക്കുന്ന ഫ്രെയിമിന്റെ നമുക്ക് തന്നെ വാവ് തോന്നുന്നൊരു ഫീല് നല്ല രീതിയിൽ തന്നെ കാണിച്ചിട്ടുണ്ടായിരുന്നു. അവിടെ സിമ്രൻ മാമിന്റെ ആ ഒരു എക്സ്പ്രഷൻ, അതായത് ആ ഒരു ഇഷ്ടത്തിനെ ഭയങ്കരമായിട്ട് റെസ്പെക്ട് ചെയ്യുന്ന ഒരു സംഭവം കാണിക്കുന്നത്. പിന്നെ ഇങ്ങനെ ചോദിക്കുന്നത്, അതായത് അതിനെ പറ്റിയിട്ട് ഇങ്ങനെ ചോദിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. ആൾക്ക് ഫുൾ അറിയണം എന്താ ശരിക്കും സംഭവിച്ചെന്നുള്ളത്. പിന്നെ ആണെങ്കിൽ ജ്യോതിക മാമിന്റെ ഒരു ഫസ്റ്റ് മൂവി ഒരു അതായത് തമിഴിൽ കേട്ടോ, തമിഴിലെ ഒരു ഡെബ്യൂട്ട് ആണെന്ന് നമുക്ക് തോന്നുന്നില്ല പെട്ടെന്ന് കാണുമ്പോഴേക്കും. നമുക്ക് ഓൾറെഡി കണ്ട് ഓക്കെ ഇതിനകത്ത്. പക്ഷെ ഖുഷിയിലെ ഏകദേശം ഒരു ക്യാരക്ടർ എനിക്കൊണ്ട് ഇതിനകത്ത് നേരെ ക്യാരക്ടർ എടുത്തോണ്ട് പോയ ഒരു ഫീൽ തന്നെയാണ് ശരിക്കും. ഇനിയിപ്പോ ഈ ക്യാരക്ടർ ശരിക്കും ജസ്റ്റ് ഒരു ഇമാജിനേഷൻ മാത്രമാണോ അല്ലെങ്കിൽ റിയൽ ആയിട്ട്? പക്ഷേ സാധ്യതയുണ്ട്, റിയൽ ഉണ്ട്. കാരണം അവിടെ ഉള്ള ഫോട്ടോ ഒന്നും എടുത്തു കൊണ്ടുപോയത് സോനാൻ തന്നെയാണോ പേരും അതറിയില്ല കേട്ടോ. ഇതേപോലെ മൊത്തത്തില് കുഴപ്പിക്കുന്ന ഒരു സാധനം. നമുക്ക് നോക്കാം എന്താ സംഭവിക്കാൻ പോകുന്നത്. അടുത്ത വീഡിയോയിൽ കാണാം.